அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூசணிக்காய் தோசை, வெள்ளை பூசணி தோசைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கண்டிப்பாக என்னுடைய லைஃப்பை லீட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு மிக்சர் ஜார் எடுங்க. 1 கப் ரவை, 2 துண்டு பூசணிக்காய், 4 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு அதிலே 1 கப் ரவை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பூசணிக்காயில் பார்த்திங்கனாக்கா ஏராளமான நன்மைகள் இருக்குதுங்க. வெறும் வயிற்றில் அது பூசணிக்காய் சாற்றை குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா உடல் எடை குறையும். இது அரைச்சதுக்கப்புறம் 1 கப்பு கோதுமை மாவு, இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 1/2 hour அப்படியே வச்சுருங்க. பூசணிக்காய் சாப்பிட்டு வரதுனால செரிமானம் நல்லா ஆகும், டீஹைட்ரேட் ஆகாது. நம்ம சம்மர் டைமில் இது நிறைய எடுத்துகிட்டு வாங்க, டீஹைட்ரேட் ஆகாது. 1/2 hour வச்சுங்க. கல் நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றிட்டு அடுப்பை லோ டு மீடியம்க்கு வச்சுருங்க. பொறுமையாக வேக வைக்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த தோசை. நீங்கள் வெறும் தோசையாக கூட சாப்பிடலாம். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி, இல்லைனா பாலக்கீரையில் சட்னி அரைச்சி சாப்பிடுங்க. இதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. அடுத்தடுத்து தோசையை ஊற்றி எடுத்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும்.